Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொட்டேட்டோ ரைஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தான். நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இத. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 ல இருந்து 3 கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 கீறி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து. இது எல்லாத்தையும் லைட்டா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே மெலிசா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துப்போம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 ல இருந்து 7 நிமிஷம் வதக்கினா போதுங்க, லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். நடுவில் அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க வெங்காயத்தை, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இதில் சேர்த்துப்போம். இப்போ இது கூடவே மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், இது எல்லாத்தையும் 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் நான் முன்னாடியே போட்டிருந்தாக்க அந்த தீஞ்ச ஸ்மெல் வரும், அதனால தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. 15 ல இருந்து 20 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் உருளைக்கிழங்கு வேக விடுங்க. நடுவில் அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றி வேக வைக்க வேண்டாம், அதிலே ஆட்டோமேட்டிக்காக உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இது எல்லாமே அந்த உருளைக்கிழங்கோட இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி 2 ல இருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கலரிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிருக்கு. மசாலா ராஸ்மெல் போனதும் வடிச்சு வச்ச பாஸ்மதி அரிசி 1 கப் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பொட்டேட்டோ மசாலாவும் அரிசியும் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பொடியான இருக்கிற கொத்தமல்லியை மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் என்ன பண்ணலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொட்டேட்டோ ரைஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். லஞ்சுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. அப்படி விருப்பப்பட்டால் நீங்கள் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்லாம்.